ஹாய், ஐம் மஹாத். இந்த படத்தில் லான்ச் ஆகிறேன். இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு படம், முதல் படம். ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோஸாக பண்ணியிருக்கேன். அஜித் சார் அளவுக்கு கிடையாது, ஒரு இப்போ தான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில். அஜித் சாரோட 50வது படம், எனக்கு இது வந்து முதல் படம். அது வந்து ஒரே ஒரு சீன் வந்து சிம்பு வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு சீன், சிம்பு வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு. அவன் வந்து ஒரு சீன் சும்மா அப்படியே வந்து பண்ண சொன்னான். அதனால வந்து ஒரே ஒரு சீனில் மட்டும் வந்து சும்மா டயலாக் பேசிட்டு போகிற மாதிரி. அஜித் சாரோட நடித்தப்போ எல்லாமே ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும். மொதல் நாள் எனக்கு ஷூட்டிங், ஃபஸ்ட்டு டயலாக் பேசுகிற ஒரு சீன் அன்றைக்கி வந்து எனக்கு வெங்கட் பிரபு டயலாக்லாம் சொல்லிட்டாரு. அப்போ அஜித் சார் வந்து எனக்கு பின்னாடி இருப்பார். அப்போ நான் அவர்கிட்ட ஒரு டயலாக் சொல்லணும். அவர் சொன்னோன்னே வந்து எனக்கு கலாச்சிட்டார். பயங்கரவா என்ன கலாச்சாரம்னு சொல்ல மாட்டேன், எனக்கு கலாச்சிட்டார். ஆனால் அது வந்து எனக்கு அப்படியே ஐ ஸ்டார்ட் ஸ்வெட்டிங் லிட்ரலி. அதுக்கப்புறம் ஹி காம் மீ அண்ட் ஹி வாஸ் லைக் டோட்டலி கூல். அவர் வந்து என்னை வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி, ஹி வாஸ் நெவர் ஒரு பெரிய ஸ்டார்ன்ற மாதிரியே காட்டிக்கலாம். ஒரு சாதாரணமாக ஹி ஸ்டார்ட் லைக் ஹி டாட் மீ ஃபியூ திங்ஸ். ஹி செட் பி கூல். ஒரு டான்ஸ் ஸ்டெப் ஆட முடியலன்னா கூட நிறைய ஸ்டெப் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறப்பெல்லாம் வந்து அவர் சப்போர்ட் பண்ணி வந்து அவரும் பொறுமையாக இருந்து ஆடினார் என் கூட. அர்ஜுன் சார் கூட நான் வந்து ஒரு சீன் கூட நடிக்கலை இந்த படத்தில். ஆனால் அவர் வந்து இஸ் ரியலி அ வெரி குட் ஸ்டார். நான் வந்து படம் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. தேர் ஆர் லைக் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அவர்கிட்ட. ஆக்ஷன்ஸ் வந்து இந்த வயசில் இஸ் அரவுண்ட் 45 or something. கால் வந்து மேலே தூக்கி வைக்கிறாரு, ஒரு கிக் பண்ணுறாரு, அந்தளவுக்கு வந்து பண்ணுறாரு. என்னால் கூட பண்ண முடியாது இப்போ. அண்ட் அர்ஜுன் சாருக்கு வந்து அஜித் சார் வந்து சொல்லணுன்னா, ஹீஸ் லைக் அ ஃபென்டாஸ்டிக் மேன் இன் பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் வைஸ் ஆல்சோ இஸ் லைக் ரியலி அ கிக்காஸ். பயங்கரமாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதுவும் இன்டர்வல் பாக் வந்து கண்டிப்பாக பார்த்தே தீரணும். அதில் தான் அவரோட பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு அந்த சீன் பார்க்கும்போது. அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட். அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ வாஸ் ஆல்வேஸ் வெரி பேஷண்ட், வெரி வெரி டெடிக்கேட்டட். ஒரு சீன் வந்து சரியாக வரலன்னா கூட திருப்பி வந்து ஒழுங்காக வர வரைக்கும் அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஹி நெவர் கேவ் அப் ஹிஸ் பேஷன்ஸ். நான் வந்து ஒரு பாம்பேயில் இருக்கிற ஒரு லோக்கல் பையன், ஒரு பாரோட ஓனர். அந்த பாரில் தான் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரேம், வைபவ் எல்லோரும் வந்து நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு. அந்த பாரில் தான் நாங்கள்லாம் வந்து சந்திப்போம் டெய்லி. அதுக்கப்புறம் அங்கே தான் குடிப்போம், டான்ஸ் ஆடுவோம், எல்லாமே அந்த மாதிரி. ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட் அண்ட் வெரி வெரி எக்ஸைட்டட். எனக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஐ எம் லைக் I never expected that I'll get such a big start. That is just because of only like two people. One is my best friend Dayanidhi Alagiri, the producer, and my brother Venkat Prabhu, the director. I'm really very very thankful to them. They were the ones who supported me and who got me into this. Gaurav வந்து Dayanidhi Alagiri வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்காக வந்து முன்னாடியே ஒரு கதைலாம் கேட்டு அதில் வந்து என்னை நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி. பட் அட் லாஸ்ட் வெங்கட் பிரபு சார் வந்தோடனே திஸ் வில் பி த ரைட் ப்ராஜெக்ட் டு லான்ச் அப்படின்னு சொல்லி வந்து இதில் லான்ச் பண்ணாங்க. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது வந்து ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் மெயின் பர்சன் இஸ் தயாநிதி அழகிரி. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சின்ன வயசுலேருந்தே. எனக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்த டைமில் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் வந்து எப்படியோ அப்படி நடிக்கணும்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கப்போ வெங்கட் பிரபுவும் சொன்னார், இந்த பையனை வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே. வெங்கட் பிரபு வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு வேறு. அதுக்கப்புறம் தான் எனக்கு துரையும் சொல்லி எனக்கு வந்து இந்த படம் கொடுத்தாங்க. ஸ்பெஷலாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அவங்க தான் எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருந்து எல்லாமே பண்ணது. சுஷாந்த், விக்ரம், சித்தார்த், ஜாவேத் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விவேக் மாமான்னு சொல்லி விவேக் ரத்னவேல், த கோ ப்ரொடியூசர் ஆஃப் Cloud9, அவரும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து ஹீரோ வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா. ஹீஸ் கிவன் வெரி 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 குட் சாங்ஸ் அண்ட் அமேசிங் சாங்ஸ். எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு சாங்ஸ் கொடுத்துருக்காரு. RR வேறு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து செகண்ட் ஹாஃப் முடிஞ்சிடும். 26 ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பராக வந்திருக்கு படம். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதுதான் வந்து ஆடியோ CD. கண்டிப்பாக ஒரிஜினல் CD மட்டும் வாங்குங்க, தயவுசெய்து பைரேட்டட் CDs வாங்காதீங்க. தேங்க்யூ.